பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும் அம்மா ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மகா அவதார் அறக்கட்டளை மாஸ்டர்ஸ் குழுவினருக்கு எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இங்க ஜூம்ல உட்கார்ந்த மாஸ்டர்ஸ்க்கும் யூடியூப்ல பாக்குற மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய புத்தர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த புத்தர் முக்கியமா எந்த புத்தகத்திலோ இருந்து ஓல்ட் பாத் நியூ கிளவுட்ஸ் இந்த புத்தகத்திலோ இருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புத்தர் பத்தி. நிறைய நம்ம புத்தர் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த புத்தகத்துல ஒரு டிஃப்ரெண்டா நமக்கு ஒரு ஸ்டோரிஸ் மூலமா அவர் எங்கெங்க குருமார்கள் சந்தித்தாரு, அப்புறமா எங்கெங்க எந்தெந்த ஊருக்கு போயிட்டு அந்த புத்தரோட டீச்சிங்ஸ் எல்லாருமே விரும்பி அவர்கிட்ட வந்தாங்க என்ற விஷயத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்க. இது ஒரு அற்புதமானது மாஸ்டர்ஸ். முதல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புத்தர் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய பெயர் கௌதம். அவரோட அப்பா சுத்தோதனர், அம்மா மாயாதி. இவருக்கு பிறந்தவர் தான் நம்ம கௌதமர். கௌதம புத்தரனே நம்ம வச்சுக்கலாம். என்னன்னா புத்தர் புத்தரை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதனால கௌதம புத்தர் இவர். இன்னும் புத்தர் ஆகவில்லை, கௌதமரா இருந்தார். கௌதமரா இருக்கும் பொழுது அவர் பிறந்து வளர்ந்தது எப்படின்னா எல்லாமே அவரோட கோட்டைக்குள்ளதான். இவர்னு சின்ன வயசுல பார்த்து கொண்டே இருக்கிறவங்க பிரஜாபதி கௌதமி అని சொல்றோம். மகாராணி அவங்க எல்லாம் இருப்பாங்க, மாயாதேவி. ஆனா அங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இவர்னு கேர் பண்றது இவர்னு பாத்துக்கிறது பிரஜாபதி கௌதமி பார்த்து கொண்டே இருப்பாங்க. இவங்க பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கோட்டைக்குள்ளே கொஞ்சம் பெரிய பையனான அப்புறம் அவர் படிப்பு அங்கேயே அந்த மகளோயே ஒரு மாஸ்டர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அவரு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதனால இது நான் கொஞ்சம் லைட்டா அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அவர் வளர்ந்துட்டே இருப்பார். அவர் ஒரு ஹார்ஸ் ரைடு கத்துக்கணும்னா கூட அந்த வெளியில அந்த கோட்டைக்குள்ளேயே அவங்க ஹார்ஸ் ரைடு ஆகட்டும் என்ன கத்துக்கணுமோ அந்த மாஸ்டர்ஸ் அவங்க வீட்டுக்கே அந்த கோட்டைக்குள்ள கத்து கொடுக்கறாங்க. அந்த மாதிரி சுத்தோதனர் அவரோட அப்பா. கௌதமர் எங்கேயும் வெளியில போக கூடாது சொல்லிட்டு இதே மாதிரி செஞ்சு கொண்டே இருப்பார். ஒரு நாள் இவருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. சரி, கல்யாணம் பண்ண வைக்கணும் சொல்லிட்டு யசோதரா அவங்க ஒரு ஆன்மீகத்துல நல்லா தெரிஞ்சவங்க. அதனால இவங்க 2 பேருமே நிறைய பேசிக்கொண்டே இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எது பத்தி பேசுறாங்கன்னா இவங்க இந்த ஆன்மீகத்தை பத்தி தான். கௌதமர் ஆகட்டும் யசோதரா கல்யாணம் பண்ணிட்டு அவரோட வைஃப் 2 பேரும் ஆன்மீகத்தை பத்தி நிறைய பேசிக்கொண்டே இருப்பாங்க. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் கௌதமர் அவருக்கு வெளியில போகணும் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க. இல்ல, நீ எங்கேயும் வெளியில போக கூடாது சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. இவருக்கு கௌதமருக்கு நான் எப்படியாவது வெளியில போகணும், இந்த கோட்டை தாண்டி நான் வெளியில போய் பார்க்கணும் சொல்லி சென்னான்னு சொல்லி இருப்பாங்க. அவர் கூடயே இருப்பாங்க. எல்லாமே இந்த சொல்லி கொடுக்கிற போது ஆகட்டும், அங்க நிறைய சென்னா இவரோட இருப்பார். சென்னான்னு கேட்பார். ஒரு நாள் நான் கண்டிப்பாக வெளியில போகணும், அப்பாவுக்கு தெரியாமேன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, இந்த சென்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவார் வெளியில போறதுக்கு. அப்ப குதிரையில தானே அவங்க வெளியில போவாங்க. அந்த குதிரைக்கு நல்லா ஒரு
இவர் உட்கார்ற மாதிரி ஒண்ணு கட்டிட்டு அதுல வந்து இவர்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும் பொழுது வந்து அவரு ஆ வெளியில பார்க்குறாரு. வெளியில பார்க்கும் பொழுது அங்க நல்லா இயற்கை நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அங்க போக போக எல்லாருமே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாம் அழுதுட்டே இருப்பாங்க. இது பார்க்குறாரு. இன்னொருத்தர் இன்னொரு இடத்துக்கு போம்போது வந்து ஆ ஒரு பேராலிசிஸ் அட்டாக் வந்திருக்கும். அங்க ஒரு குரூப் ஆஃப் த பீப்பிள் வந்து உட்கார்ந்து பிச்சை எடுக்குறாங்க. அது பார்க்குறாங்க. ஆ ஒரு டெட் பாடியை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில பேர் வந்து அழுதுட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு. அந்த ராஜ்யத்துல வந்து இவர் கேட்கிறாரு, "என்ன இப்படியெல்லாம் இருக்கா? எனக்கு கூட இந்த ஓல்ட் ஏஜ் ஓல்ட் ஏஜ் வந்து அது பார்க்குறாரு. ஓ! இதெல்லாம் கூட இருக்குமான்னா, என்ன சொல்றாரு, ஆமான்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இல்லையா? இதுக்கு தீர்வு என்னன்னா, எல்லாருக்குமே இந்த வந்து ஓல்ட் ஏஜ் வரும். எல்லாருமே வந்து டெத் வந்துடும். இது எல்லாமே வந்து ஒரு துக்கமும் வரும். சொல்லும் பொழுது, இவர் இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? சொல்லி புத்தர் வந்து யோசிக்கிறார். யோசிச்சுட்டே வந்து தெரியாம அப்படி கோட்டைக்குள்ள வந்துடுறாரு. இவங்க யசோதரா வந்து முழுகாம இருப்பாங்க இல்லையா? ஆ இது அவங்க கிட்டயும் எதுவுமே ஷேர் பண்ணல. ஆனா, யசோதரா வந்து இவங்கள பார்த்த உடனே வந்து, ஏதோ இவருக்கு வந்து நடந்திருக்கு. சொல்லி ரொம்ப யசோதரா வந்து திங்க் பண்றாங்க. சரி, ஏதோ நடந்திருக்கு. சரி, அப்படியே வந்து என்ன பண்றது? கேட்டாலும் சொல்லவில்ல கௌதமர் வந்து. அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த டெலிவரி டைம் வந்து வந்துடுது. ராகுல் அவரோட புத் கௌதம புத்தர், யசோதராவோட பையன் வந்து ராகுல் பொறந்துடுறாங்க. பொறந்த உடனே வந்து இந்த புத்தருக்கு வந்து கௌதமருக்கு வந்து வீட்ல இருக்க முடியல. அவர் வந்து வெளியில போறாரு. வெளியில போயிட்டு ஐ ஓ எல்லா குருமார்கள் கிட்ட போறாங்க. இங்க வந்து நான் ஒரு குருமார்கள் வந்து மீட் பண்றது வந்து நான் சொல்றேன். டீட்டெயிலா வந்து நான் சொல்றேன். எத்தன பேர்கிட்ட போய் கத்துக்கிறாங்கன்னா, அவங்க ஒருத்தர் கிட்ட குரு கிட்ட போனா யோகா சொல்லிக் குடுக்குறாங்க. இன்னொரு குரு கிட்ட போனா பிராணாயாமா சொல்லிக் குடுக்குறாங்க. இன்னொரு குரு கிட்ட போனா ஒன்னஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜபம் சொல்லிக் குடுக்குறாங்க. மந்திரம் சொல்லிக் குடுக்குறாங்க. நெறைய ஒரு 500 குருமார்கள் கிட்ட வந்து இவரு போறாரு. இவரு அப்படியே போனா கூட இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்ல. என்னன்னா, அவரு தேடுறது என்னன்னா, இறப்பு, பிறப்பு இந்த துக்கத்தை நம்ம வந்து முழுமையா சால்வ் பண்ணணும். சொல்லி இதுக்காக தான் இவர் தேடுறாரு. ஆனா, எல்லார்கிட்ட போனாலும் ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது தவிர, முழுசா இவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அவருக்கு அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரல, கௌதமருக்கு. இப்படியே போய்க்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு டைம் வந்து ஒரு மாஸ்டர், ஒரு குருவை வந்து அவர் மீட் பண்றாரு. அந்த ஆசிரமம், ஒரு ஆசிரமத்தைக்குள்ள அவர் போறாரு. அங்கே வந்து உத்தகா என்ற ஒரு குரு இருப்பாங்க. இந்த குரு கிட்ட எப்படி அன்னா, அந்த ஆசிரமத்துக்குள்ள போனா, நமக்கு எல்லாமே ஏ டூ இசட் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும், அந்த ஆசிரமத்துக்குள்ள போனா, ஏலோ இருந்து கத்துக்கணும் சொல்லி அந்த ஆசிரமத்துல இருக்கிற அவங்க சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஆசிரமத்தோட ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி இருந்தாதான் மட்டும் உத்தகா மாஸ்டர், உத்தகான்ற குரு வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்கன்றது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சரி ஓகே. நான் கத்துக்கிறேன். சொல்லிட்டு இவர் தான் எத்தனையோ குருமார்கள் கிட்ட போயிருக்காரு. எத்தனையோ கத்துக்கிட்டு இங்க வந்திருக்காரு. இந்த உத்தகா மாஸ்டர் வந்து டீச்சிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் வந்து கேட்டுட்டே தான் இருப்பார். டெய்லி கேட்கிறார். 1 மாசம், 2 மாசம் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இது கேட்க கேட்க அவருக்கு புரிஞ்சிடுச்சு. உத்தகா மாஸ்டர் வந்து இந்த டீச்சிங்ஸ் தான் நமக்கு வந்து குடுக்க போறாங்க. இது பத்தி தான் நமக்கு சொல்லப் போறாங்கன்றது அவருக்கு எல்லாமே
அவர் என்ன சொல்ல போறாருன்றது கூட இவருக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ உத்தகா மாஸ்டர் கிட்ட ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க அங்க. வைக்கும் பொழுது இவர் வந்து எல்லாமே சொல்லிக்கொண்டே இருப்பார். உடனே வந்து எல்லாமே சொல்றாரு. உத்தகா குரு நம்ம மாஸ்டர் என்ன சொல்றோம். உத்தகா மாஸ்டர் கௌதமர் சொல்றது ஒரு 2 வருஷத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அந்த ஞானத்தை இவர் இந்த 2 மாசத்திலேயே இவர் வந்து தெரிஞ்சுப்பாரு. இவர் ஆச்சரியப்படுறாரு அந்த உத்தகான்ற குரு வந்து. என்ன இவருக்கு புத்தர் இந்த கௌதமருக்கு வந்து இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி. அப்போ இன்னொரு ஸ்டெப் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, ஒரு கல்லு, ஒரு பூ, ஃப்ளவர்ஸ் காட்டுறாரு. மலை, செடி, மரம், விலங்குகள். இது எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு? நமக்கு தனித்தனியா இருக்கு. இது எல்லாமே ஒன்னஸ். ஒன்னஸ்ல கொண்டு வரணும். எது பார்த்தாலும் அந்த கடவுளோட தன்மை நீங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்றார். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது உத்தகா மாஸ்டர் வந்து சொல்றாங்க. சொன்னா இவர் வந்து ஆல்ரெடி வந்து இவருக்கு முன்னாடியே இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஆனா திருப்பி வந்து அவர் பிராக்டிஸ் பண்றாரு. அது பிராக்டிஸ் பண்ணா அவருக்கு எல்லா அந்த கல்லுக்குள்ள ஆகட்டும், மலைக்குள்ள ஆகட்டும், தண்ணிக்குள்ள ஆகட்டும், எல்லாமே வந்து ஒன்னஸ். அவரு சீக்கிரமா அவருக்குள்ள அந்த ஒன்னஸ் அவருக்கு வந்துவிட்டது. இது இது புரிஞ்சுக்கிறார் உத்தகா மாஸ்டர் வந்து. இந்த கௌதமர் இவருக்கு எப்படி அந்த ஒன்னஸ்ன்றது இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கு? இவரு சாமானியமான மனிதர் இல்ல சொல்லி உத்தகா மாஸ்டர் நினைக்கிறார். அப்போ புத்தர்னு கேட்கிறாரு, நீ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிஷ்யனா? ஏன் இதுல இருந்துட்டு நீ ஆசிரமத்தை என் கூட சேர்ந்து பார்த்துக்கணும் சொல்லி சொல்றார். இது எல்லாமே ஒருத்தர் அங்க ஒரு 4 பேர் கொண்டண்ணான்றவர் வந்து புத்தர் வந்ததுல இருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. என்ன இவர் இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறாரு, இவ்வளவு சீக்கிரமா இவருக்கு வருது சொல்லி எப்பவுமே புத்தர்னு பார்த்து கொண்டே இருப்பார். இப்ப உத்தகா மாஸ்டர் வந்து கேட்டார் இல்லையா, நீ வந்து பார்க்கணும். அப்புறமா வந்து நான் இங்கிருந்து கிளம்புனா கூட நீ இந்த ஆசிரமத்தை பொறுப்பு எடுத்து நீங்க இங்கே இருக்கணும் சொல்லி உத்தகா மாஸ்டர் வந்து கௌதமன் கேட்பாரு. கௌதம புத்தர் கௌதமன் கேட்பாரு. கேட்டா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கௌதமர் வந்து இல்ல, நான் வந்து இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லி கொடுத்தது. நான் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட போய், நிறைய குருமார்கள் கிட்ட போய் நான் வந்திருக்கேன். நான் தேடுறது என்னன்னா, எனக்கு பிறப்பு, இறப்பு, எதுக்கு இந்த துக்கம் வருது? எதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து நோய்கள் வருது? எதுக்கு வந்து நம்ம ஓல்ட் ஏஜ் ஆகுறோம்? இதுக்காக தான் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். அதனால எனக்கு இங்க இருக்க முடியாது. என்னுடைய தேடலை வந்து நான் என்ன தேடணும்? அதுக்காக நான் இங்க இருக்க முடியாது. நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் சொல்லிட்டு கௌதமர் வந்து அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு நன்றிகள் சொல்லி அங்கே இருந்து அவர் கிளம்பி போயிடுறார். அவரோட உத்தகா மாஸ்டரோட பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அங்க ஆசிரமத்துல போய் நான் வந்து இங்க இருந்து நான் கிளம்ப போறேன் சொல்லி அங்கே இருந்து அவரு கிளம்பி போயிடுறார். கிளம்பி போகும் பொழுது கொண்டண்ணான்றவர் வந்து இவர் ஃபாலோ பண்றார். நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி
புத்தர் கௌதமர் வந்து முன்னாடி போய்க்கிட்டே இருப்பார். போய்க்கிட்டே இருக்கும் பொழுது கொண்டண்ணா வந்து ஃபாலோ பண்றார். பின்னாடி போய்க்கிட்டே இருக்காரு கௌதமர் பின்னாடி. இவர் வந்து நடந்து நடந்து போறாரு. அப்ப எல்லாமே நடக்கிறது தானே அந்த காலத்துல இருக்கிறது. 2500 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறது தான் நமக்கு வந்து அங்கே இருக்கிறது. இவர் நடந்து போறாரு போறாரு பின்னாடியே போறாரு. போயிட்டு அவர் வந்து காட்டுக்குள்ள என்டர் ஆகிறார். யாரு? கௌதமர். காட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே வந்து கொண்டண்ணா வந்து காட்டுக்குள்ள போகல. கௌதமர் தெரியிற வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள அப்படியே பார்த்துட்டு கௌதமர் வந்து இன்னும் தெரியவில்லை. அதனால அவர் அப்படியே பின்னாடி வந்து கிளம்பி போயிடுறார். ஆனா கொண்டண்ணா வந்து கௌதமர் வந்து அந்த காட்டுக்குள்ளே போறார். அவருக்கு வந்து ஒரு டயர்ட்னஸே இல்லை. ஆனா அந்த தேடுதல் அன்றது இருக்கு பாருங்க, அந்த தேடுதல் அன்றது அவருக்கு டயர்ட்னஸே கொடுக்கல. அது உள்ள போறார் ஏரி வருது, அங்க ரிவர்ஸ் வருது, எல்லாமே பாம்பு போகுது, எல்லாமே போகுது. ஆனா அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அந்த வழியில போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மலை பாக்குறாரு. ஆனா அந்த மலை கூட தாண்டி இன்னொரு மலைக்கு போறாரு. அந்த மலைக்குள்ள ஒரு பெரிய கேவ்ஸ் இருக்கும், குகைகள். அந்த குகைகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அவர் பார்த்த உடனே இந்த குகை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. ஆச்சரியமா அந்த குகையை வந்து பாக்குறாரு. அந்த குகை வெளியில நின்னுட்டு எத்தனை குருமார்கள் வந்து இங்க தியானம் பண்ணிட்டு போயிருக்காங்களோ சொல்லி அந்த குகைக்குள்ள போய் இங்க நம்ம தியானம் செஞ்சோம்னா கண்டிப்பாக எனக்கு விடை கிடைக்கும் சொல்லி நினைத்து கொண்டே அவரு அந்த குகைக்குள்ள போய் ரிலாக்ஸ் ஆகுறாரு. முதல்ல வந்து என்னன்னா நிறைய நடந்து வந்திருக்காரு இல்லையா, அங்க நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு அடுத்த நாள் அவர் நல்லா குளிச்சுட்டு திருப்பி வந்து அவரு அந்த குகைக்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்ய தொடங்கிட்டார். அவருக்கு சாப்பாடு எங்கிருந்து? அவர் பவுல் இருக்கு இல்லையா, அந்த பவுல் எடுத்துட்டு அந்த கிட்டையே வந்து ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்குள்ள போயிட்டு ஒரு டைம் போயிட்டு அவர் அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாரு. அவங்க சாப்பிடுறது தெரியும் இல்லையா, ஒரு கொஞ்சமா சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அது சாப்பிட்டு தியான சாதனை செய்யறாரு. எப்போ அவருக்கு முழிப்பு வருது, திருப்பி வந்து அவருக்கு பசி வருது இல்லையா, அதனால திருப்பி வந்து சாப்பாடுக்கு அந்த வில்லேஜுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாரு. அவரு இந்த மாதிரி செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது அந்த கொண்டன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த கொண்டன்னா ஒரு 4 பேரு தேடிட்டு இவர்னு இந்த குகை கிட்ட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்துடுறாரு. வந்துட்டு என்னன்னா கொண்டனாக்கு ரொம்ப பிடிக்கும் கௌதமர்னு. நான் கூட உங்க கூட சாதனை செய்யறோம்னா கௌதமருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே, நீங்க கூட வாங்க, வந்து உட்கார்ந்துட்டு சாதனை பண்ணலாம். சாப்பாடு எப்படின்னா ஒருத்தர் ஒரு நாள் போயிட்டு வில்லேஜுக்கு அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம்னு சொல்றோம். சரின்னு சொல்லிட்டு இவங்க தியான சாதனை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இந்த சாப்பாடுக்காக போறாங்க, அப்புறமா வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுவோம். சில மாசங்கள் ஆன பிறகு கௌதமருக்கு தோணுது என்னன்னா, நம்ம இது கூட இதுக்கு சாப்பிடணும், இதுக்கு கூட நேரம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லி அவருக்கு ஒரு தாட் வருது. அப்போ வந்து இவங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க, கொண்டன்னா இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாங்க, இல்ல இந்த சாப்பாடுக்கு கூட நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் எதுவுமே சாப்பிடாம நான் தியானம் செய்ய போறேன், நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க வந்து உட்கார்ந்து தியானம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிடிக்கல, இவர் வந்து மாறிட்டே இருக்காரு, சாப்பாடு திருப்பி வந்து சாப்பாடு இல்லாம பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கௌதமர் கிட்ட சொல்லிட்டு நாங்க வந்து இங்க இருந்து கிளம்பி போறோம் சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. இந்த கௌதமர் வந்து தியானம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. தியானம் செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாளுக்கு எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் தேடுறது இறப்பு பிறப்பு, இந்த துக்கத்து, எதுக்கு டிசீசஸ் வருது, ஓல்டேஜ் வருது, இதுக்கு எதுக்குமே வந்து அவருக்கு ஆன்சர் வரல. சரி நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், திருப்பி வந்து நம்ம சாப்பிடாம இருந்தா
நம்ம உடம்பு வந்து பாழா போயிடும் அந்த ஒரு தாட் வந்ததுனால அங்கிருந்து திருப்பி ஒரு காட்டுக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள போயிட்டு அவரு நம்ம இங்க தியானம் செய்யலாம் சொல்லிட்டு அங்க காட்டுக்குள்ள தியானம் செய்யறார். தியானம் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு சிங்கம் கத்துன மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அது ஒரு பயம் வருது. அப்புறமா வந்து இலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த இலைகள் மேல பாம்பு இவர்கிட்ட வர மாதிரி அவருக்கு தோணுது. அந்த பாம்பு வந்து இவங்கள வந்து ஆ இவர் மேல ஏறுற மாதிரி அவருக்கு தோணுது. அதே மாதிரி ஏதேதோ அனிமல்ஸ் வர மாதிரி இவருக்கு வந்து இந்த தியானத்துல அந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்தா கூட இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. ஆனா இது கூட சரியில்லன்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ள எழுந்துட்டு ஆ அவரு முன்னாடி போறாரு. இல்ல நான் வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அவரு அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது, அங்கே ஒரு ஏரி தட் இஸ் த ரிவர் இருக்கும். அந்த ரிவர் கிட்ட வந்து ஒரு டெட் பாடி வந்து யாரோ வச்சுட்டு போயிருப்பாங்க. அது மேல ஒரு துணி இருக்கும். வெள்ளை துணி வந்து போட்டிருப்பாங்க. அந்த டெட் பாடின்னு பார்த்துட்டு இவருக்கு ஒரு சிரிப்பு வருது. சிரிப்பு வந்துட்டு இவருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு பாடி எல்லாம். அவர் துணி எல்லாம் கிழிஞ்சிருக்கு. அப்புறமா வந்து அவருக்கு பசி வேறு. சரி அந்த துணி எடுத்து முதல்ல குளிச்சுட்டு அந்த வில்லேஜ்க்குள்ள போலாம்னு சொல்லிட்டு அவரு அந்த துணி அந்த டெட் பாடி மேல இருக்கிற துணி எடுத்து அந்த வெள்ளை துணி எடுத்து இவர் மேல போட்டுட்டு அதோட அவரு அந்த தண்ணிக்குள்ள போய் முள் உள்ள உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு அவர் அந்த தண்ணிக்குள்ள அப்படியே இருக்கிறார். அவருக்கு ரொம்ப வீக்னஸா இருக்கு. ஆனா அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வர பிடிக்கல. ஆனா அப்படியே ஒரு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவருக்கு கிட்ட வந்து ஒரு கொம்பு வருது. சரி நான் வெளியில போகணும்னு சொல்லி அந்த கொம்பு பிடிச்சுட்டு அவர் வந்து வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்துட்டு அவர் துணி எல்லாம் பிழிஞ்சு காய போட்டுட்டு அது திருப்பி அந்த வில்லேஜ்க்குள்ள போறாரு. வில்லேஜ்க்குள்ள கொஞ்சம் உள்ள போன உடனே வந்து அவர் கீழ விழுந்துடுறாரு. என்னன்னா பசி அவருக்கு. எத்தனையோ மாசம் அவரு சாப்பிடாம இருந்திருக்கார். அங்கே வந்து அவர் கீழ விழுந்துட்டார். அங்கே ஒரு பொண்ணு, ஒரு 13 இயர்ஸ், 14 இயர்ஸ் ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, பாலு, பழம், எல்லா பிரசாதம் எல்லாமே வந்து அந்த பொண்ணு தட்டை அந்த பிளேட்ல இருக்கும். இந்த பிளேட் எடுத்துட்டு போயிட்டு நீ அங்க இருக்கிற கடவுளுக்கு வந்து நீ நைவேத்தியமா வச்சுட்டு கொண்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. நைவேத்தியம் வச்சுட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து இவர் கீழே விழுந்திருக்காரு. பாக்குறாரு என்னடா முடியெல்லாம் வளர்ந்திருக்கு. இவர்னு பார்த்தா ஒரு பெரிய யோகியா தெரியுறாரு. நான் எதுக்கு இந்த பிரசாதம் எல்லாம் அங்க எடுத்துட்டு போய் நான் வைக்கணும். இவருக்கே கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, பால் இருக்கும். அந்த பால் எடுத்துட்டு இவர் வாய்க்கிட்ட வைக்கிறாங்க. வாய்க்கிட்ட வைக்கும் பொழுது இவருக்கு முழிப்பு வருது. அந்த ஸ்மெல்லுக்கே வந்து அவருக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே வந்து அந்த பொண்ணு வந்து நீங்க இந்த பால் குடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பால் வந்து குடிச்சிடுறாரு புத்தர். அப்புறமா இன்னா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பிளேட்ல இருக்கிறது அவர் பசி தீர்ற வரைக்கும் அது சாப்பிடும். சாப்பிட்டுட்டு சரி அந்த பொண்ணு வந்து இங்க நீங்க உட்காரலாம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு நல்ல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து கீழ போய் இவர் உட்கார்றாரு. அந்த பொண்ணு கூட அவர் கூடயே அந்த பொண்ணு பேர் வந்து சுஜாதா. அது போய் அந்த பொண்ணு கூட அங்க உட்கார்றாங்க. ஆ நான் வந்து இங்க தியானம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு கௌதமர் சொல்றாரு. ஆ அப்போ வந்து இந்த பொண்ணு சொல்லுவாங்க, நீங்க தியானம் பண்ணிக்கோங்க. ஆனா நான் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். கண்டிப்பாக நீங்க அத சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து நீங்க தியானத்தை வந்து நீங்க பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க செய்த்து என்ற ஒரு பையன் கூட வருவாங்க. அந்த செய்த்து என்ற பையனு கூட இவர்ன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து மாடு சாப்பிடுறதுக்கு வந்து நம்ம கட்டி போடுறோம் இல்லையா? அது வந்து நான் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். நீ அத யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்றாரு. இவரு வந்து தியானம் தொடங்குறாங்க.
இங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் மாஸ்டர்ஸ். அந்த தியானத்துல உட்காரும் பொழுது அரிஷட்வர்க்கங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு ஒரு நாள் அவர் வந்து தியானத்துல அப்படி உட்கார்றார். அவருக்குள்ள இருக்கிற கோபம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் வந்து அந்த கோவத்தை வந்து என்கிட்ட இருந்து போகணும் என்ற எண்ணத்துல அவர் எதுவுமே செய்யல. அவர் அந்த தியானத்துல உட்கார்ந்துட்டு அந்த கோவத்தை வந்து ஒரு சாட்சியா அப்படின்னா ஒரு விட்னஸா பாக்குறார். அது சில நாட்கள் அந்த கோபம் வந்துட்டே இருக்கு. ஆனா எதுக்கு எனக்கு கோபம் வருது அந்த கேள்வியே அவருக்கு இல்ல. அந்த கோபம் எத்தனை நாள் வருதோ அது பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கோபம் என்றது அவர்கிட்ட இருந்து முழுமையா போய்விட்டது. அதே மாதிரி அவருக்கு ஒரு லோபம் என்றது அது பார்க்கிறார். அது அவர்கிட்ட இருந்து போகிறது. சிந்தனைகள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. அது கூட அவருக்கு முழுசா போய்விட்டது. இந்த மாதிரி ஒரு சாட்சியா, ஒரு விட்னஸா அவர் என்ன செய்றாருன்னா பார்த்துக்கொண்டே இருக்கார். பார்த்துக்கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே இந்த அரிஷட் வர்க்கங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்து விலகி போயிடுச்சு. விலகி போனப்புறம் அவருக்கே அறியாமே ஒரு மாற்றங்கள் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு அமைதி, அவருக்குள்ள ஒரு சந்தோஷம், அவருக்குள்ள ஒரு ஆனந்தம், அவருக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, இது எல்லாமே அவருக்குள்ள எப்ப அரிஷட் வர்க்கங்கள் அவர்கிட்ட இருந்து சிந்தனைகளும் போய்விட்டதோ இது எல்லாமே அவருக்குள்ள இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கே புரிகிறது அவர் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப சக்திவந்தமா மாறுது அவர் வந்து உணர்ந்து கொண்டே இருக்கிறார். இது எல்லாருமே வந்து அவருக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த புத்துணர்ச்சி அவருக்குள்ள ரொம்ப ரொம்ப ஆனந்தம் பிரம்மானந்தம் எல்லாமே கிடைக்கிறது. அப்போ ஒரு நாள் அவருடைய தியானத்திலோ ஒரு 3 எக்ஸ்பீரியன்சஸ் அவர் பார்க்கிறார். அவர் உடம்பு என்றது ஆகாயத்து பூமியில இருந்து ஆகாயத்து வரைக்கும் அவர் உடம்பை அவர் பார்க்கிறார். அப்படின்னா லிமிட்டெட்ல இருந்து அன்லிமிட்டெட் வரைக்கும் அவர் பார்க்கிறார். நம்ம உடம்பு இவ்வளவுதான் நினைத்து கொண்டே இருப்போம். அந்த பூமி கிட்ட நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆகாயத்து வரைக்கும் அவர் உடம்பு அந்த அளவுக்கு பெருசா வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நம்ம லோட்டஸ் ஃப்ளவர் அந்த ஃப்ளவரை வந்து அவர் சகசிராரத்துல லோட்டஸ் ஃப்ளவர் தானே பெட்டல்ஸ் நம்ம சொல்றோம். அந்த பெட்டல்ஸ் வந்து ஆகாயம் அளவுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து ஃபுல்லா பார்க்கிறார். அப்படி ஏன்னா அந்த ஞானத்தை அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஓபன் ஆனதுனால அவ்வளவு பெருசா ஆனதுனால அவரு முழுசா அந்த ஞானத்தையும் அவரு உள் வாங்கிட்டாரு. இன்னொன்னு என்னன்னா தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா பறவைகள் அவர்கிட்ட நிறைய பறவைகள் கலர்ஃபுல்லான பறவைகள் வந்து சொல்லவே முடியாது. ஒரு ஓல்ட் ஏஜ் இருக்கும். அந்த பறவைகளும் ஓல்ட் ஏஜ் இருக்கும்ல மிடில் ஏஜ் சித்து குட்டி குட்டி பறவைகள் ரொம்ப அழகா இருக்கும். அவர் பார்க்கிறது அந்த பறவைகள் கலர்ஃபுல்லான பறவைகள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கும். இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த பறவைகள் பார்த்து. அந்த பறவைகள் என்னன்னா அவர்கிட்ட ஒரு குட்டி பசங்கள் ஆகட்டும் மிடில் ஏஜ் யூத் மிடில் ஏஜ் ஓல்ட் ஏஜ் அவங்க எல்லாருமே வந்து அந்த ஞானத்தை பெற போறாங்க. அவங்க டீச்சிங்ஸ் கௌதமோட டீச்சிங்ஸ் வந்து எல்லாருமே கேட்க போறாங்கன்றது அது மூலமா அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார்.
இது இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அடுத்த நாள் சாப்பிடுறதுக்கு இந்த சுஜாதான்றவங்க டெய்லி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க வர்றாங்க. இவர் கண்கள் திறக்கும் பொழுது, சுஜாதா கேட்குறாங்க, "உங்களுக்குள்ள என்னமோ அப்படி ஒரு பிரைட்னஸ், ஒரு விழிப்புணர்வு அன்றது தெரியிறது உங்க முகத்திலோ" சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு வரவங்கள் மகத லாங்குவேஜ்ன்னு சொல்லி அப்ப இருந்தது. அந்த மகத லாங்குவேஜ்ல இப் விழிப்புணர்வு வரவங்கள் நாங்க புத்தான்னு சொல்றோம். நான் உங்கள புத்தான்னு கூப்பிடலாமா? சொல்லி சுஜாதா கேட்பாங்க. புத்தர் இப்படி தல ஆட்டுறார். அவ்வளவுதான். அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றத அவரு அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஷேர் பண்ணல. அந்த விழிப்புணர்வு யாருக்கு வருதோ அவங்க புத்தான்னு சொல்லு. அதனாலதான் நமக்கு புத்துடு என்ற பெயர் நமக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு புத்தர் புத்தர் எவ்வளவு சாதனை செஞ்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, புத்தர் எவ்வளவு சாதனை செஞ்சிருக்காங்க. எத்தனை மாசம் அவருக்குள்ள இருக்கிற கோவம் போறதுக்கு அந்த அரிஷட் வர்க்கங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? காமம், கோபம், லோபம் இது எல்லாமே போறதுக்கு அவர் ஒரு சாட்சியா, ஒரு விட்னஸா அவர் பார்த்திருக்காரு. ஐயோ! இது வரக்கூடாது. எதுக்கு இது வருது எனக்கு? என்ற கேள்விகள் எதுவுமே இல்லாம ஒரு சாட்சியா, ஒரு விட்னஸா அங்கே பார்த்திருக்கார். புத்தர் கௌதமரா இருந்து புத்தரா மாறிட்டார். எதுவுமே ஃபைட் பண்ணக்கூடாது. ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அது ஒரு விட்னஸா பார்க்கணும். அது பார்க்கும் பொழுது அந்த கோபம் அன்றது நமக்கு லெசன் அன்றது சொல்லிக் கொடுக்கும். இது இதே மாதிரி இவர் சாதனையில எல்லாமே இவருக்குள்ள சேஞ்சஸ் வந்திருக்கு. சேஞ்சஸ் வந்த உடனே ஒரு ஒரு நாள் இதே மாதிரி தியானம் பண்ணும்போது ஒரு இலை அந்த செடிக்குள்ள இருக்கிற ஒரு இலை அவர் மேல உழுது. அது எடுத்து பார்க்கிறார். நம்ம என்ன பண்றோம்? இலைன்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு நம்ம போயிடுறோம். அந்த இலை எடுத்து பார்க்கிறாரு. அதுக்குள்ள ஆகாயத்தை பார்க்கிறாரு. அதுக்குள்ள மேகங்களை பார்க்கிறாரு. அதுக்குள்ள மலை பார்க்கிறாரு. பூமியை பார்க்கிறாரு. காற்று பார்க்கிறார். ஒரு இலைக்குள்ள இது எல்லாமே கடவுளோட பஞ்சபூதங்கள் தானே நம்ம சொல்லுவோம். எல்லாமே இருக்கும் பொழுது ஒரு கடவுளா பார்க்கிற இலைக்குள்ளேயே இது இருக்கும் பொழுது மனிதருக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த கடவுள் தான் இருக்கிறார். எல்லாருக்குள்ளயும் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறது. எல்லாருமே ஒரு கடவுளா நம்ம பார்க்கணும் அன்றது அவரு புரிஞ்சுக்கிட்டார். பாருங்க, கரெக்ட் தானே? ஒரு மரம் இல்லாம இலை வருமா? மலம் பூமி மேல இருக்கு. சூரியனும் பார்க்கிறார். அந்த சூரியனோட வெளிச்சமும் அது மேல இருக்கு. மழை வரும்போது அதுல தண்ணிக்குள்ளதானே இருக்கு. பூமிக்குள்ள என்ன இருக்கு? தண்ணிக்குள்ளதானே இந்த இலை வந்திருக்கு. இது எல்லாமே இருக்கும் பொழுது அவருக்கு இன்னும் ஒன்னஸ் அன்றது இன்னும் ஸ்ட்ராங்கா அவருக்கு வந்திருக்கு. எல்லாமே மாஸ்டர்ஸ் நம்ம உணர்வணும். எப்ப நம்ம உணர்வுறோமோ அப்பதான் நம்மனால அது முழுசா புரிஞ்சுக்க முடியும். நம்ம எதுவுமே உணர்வதே இல்லை. அதனால நம்மனால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. எப்ப நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறோமோ அடுத்த நிலைக்கு நம்மனால போக முடியும். நம்ம புரிஞ்சுக்கலன்னா நமக்கு அடுத்த நிலைக்கு நம்மனால போக முடியாது. போற மாதிரி இருக்கும். ஆனாலும் அது ஒரு சாதனை தான். அவர் எத்தனையோ மாஸ்டர்ஸ் கிட்ட சாதனை செய்யும் பொழுது நம்ம கூட புத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தது ஆனாபானசதி தியானம் பண்றது. இது எல்லாமே அந்த இலைக்குள்ள பார்க்கிறோம். இதுதான் மாஸ்டர். இது அவர் சாதனை செய்யும்போது அப்புறமா அவரை
அந்த கொஞ்சம் காட்டு, அந்த ஊருக்குள்ள வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வர்றாங்க. இவர்கிட்ட வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு, சுஜாதா எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா? இவர் தியானம் செய்றது, அப்புறமா வந்து இந்த சுஜாதா வந்து பால் கீல் குடுக்குறது, அவங்க அம்மா, பசங்க எல்லாமே பார்க்குறாங்க. இவர்கிட்ட நாங்க ஏதாவது கத்துக்கணும். இவர்கிட்ட நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, அந்த பசங்கள் எல்லாமே வந்து இவர்கிட்ட வந்து உட்கார்றாங்க. உட்காரும் பொழுது, அவங்க பசங்க சின்ன சின்ன கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. இவர் வந்து சொல்லிக் கொண்டே இருப்பார். சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு நாள் இந்த பசங்கள் யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கும் பொழுது, நாங்க வந்து இங்க சண்டை போட்டுட்டோம். நான் வந்து அவங்க கிட்ட பேசலன்னு சொல்றாரு. அப்போ வரும் மைத்ரி. தட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. எப்பவுமே வந்து நமக்கு கூட ஸ்டோரீஸ் ஒரு புக்ல ஸ்டோரீஸ் இருந்தா நம்ம ரொம்ப சீக்கிரமா படிச்சுட்டே இருப்போம். ஸ்டோரீஸ் இருந்தா நம்ம நெறைய கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அது பசங்களுக்கு தான் சொல்லவே வேண்டாம். நமக்கு கூட ஸ்டோரி சொன்னா, அது நம்ம மைண்டுக்குள்ள போய் உட்கார்ந்துடும். ஒரு ஸ்டோரி அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. என்னன்னா, ஒரு ஜென்மத்திலோ நான் வந்து ஒரு டீரா இறந்தேன். கொண்டண்ணா வந்து அவரோட ஃப்ரெண்ட் இல்லையா? கொண்டண்ணா வந்து அவரு ஒரு காக்காவா இருந்தார். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து டார்டாயிஸா இருந்தார். நாங்க வந்து 3 பேரு ஜாலியா ஒரு ஏரி கிட்ட போயிட்டு நாங்க விளையாடிட்டே இருப்போம். அப்புறமா குளிச்சுட்டு நாங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஹண்டர்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஆ அந்த டீர் வந்து புடிக்கணும் சொல்லி இவரு பிளான் பண்றார். அது நம்ம எப்படி பிளான் பண்ணுவாங்க அவங்க? அந்த அவங்க வர இடத்துல வந்து ஒரு வலை அங்க போட்டு வைக்கிறாங்க. இது வந்து அடுத்த நாள் இங்க வரும்ல, அந்த வலையில மாட்டிக்கும். அப்புறமா வந்து நம்ம எடுத்துட்டு போலாம் இந்த டீர்ன்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. இவங்க 3 பேருமே வந்து இது புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா, ரொம்ப ஜாக்கிரதையா தான் அங்க வர்றாங்க. ஆனா, அந்த டீர் வந்து அங்க மாட்ன உடனே வந்து, ஐயோ! இவரு வந்து இந்த இந்த ஹண்டர் வந்து வரப்போறார். ஆ இன்னும் கொஞ்ச நேரத்துல க அ இவங்க வந்து சாயங்காலம் விளையாடிட்டே இருக்கும்போது, இந்த டீர் வந்து மாட்டிடுச்சு. ஐய்யய்யோ! இவ மாட்டிக்கிட்டானா, அப்புறம் என்ன பண்றதுன்னா, இந்த காக்கா சொல்லும். நான் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட போறேன். அவரு வராம நான் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நான் கண்டிப்பா முயற்சி எடுப்பேன். இந்த டார்டாய்ஸ்க்கு சொல்லும் அந்த காக்கா வந்து, "நீ வந்து உனக்கு பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? நீ அந்த வலையில இருக்கிறதெல்லாம் வந்து நீ கட் பண்ணிட்டே இரு. அவரு வரத்துக்குள்ள நம்ம வந்து இங்க இருந்து தப்பிச்சுட்டு நம்ம போகலாம்ன்னு சொல்லுவாங்க காக்கா. சரின்னு சொல்லிட்டு இந்த காக்கா என்ன பண்ணும், நைட் வந்து அங்கே உட்கார்ந்துடும். அங்கே உட்கார்ந்துட்டு இவர் காலையில எழுந்து வர்றாரு அந்த ஹண்டர் வந்து. வெளியில வரும்பொழுது இவர் மூஞ்சி மேல அப்படியே வந்து அடிச்சிடும். கொஞ்சம் வந்து அவருக்கு காயமாகும். காயமான உடனே வந்து ஐயோ! இது ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவரு துடிச்சுட்டு திருப்பி வெளியில வரலாம்ன்னு பார்க்குறாரு. திருப்பி வந்து அந்த காக்கா வந்து அடிக்கும்போது ரொம்ப வந்து அவருக்கு ரொம்ப காயங்கள் வந்து ஏற்படுது. ஐயோ! நான் இன்னைக்கு வந்து நம்மனால போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. சரி இனிமே வந்து இவர் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு, அ இந்த காக்கா என்ன அங்க வந்து அந்த டார்டாய்ஸ் கிட்ட டீர் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு போயிடும். அந்த ஏர்கிட்ட போயிட்டு, அவரு கண்டிப்பா வரமாட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த டார்டாய்ஸ் எல்லாம் வந்து அது கடிச்சிட்டே இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் இருக்கும். பாவம் அந்த டார்டாய்ஸ் கடிக்கும் பொழுது பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ரத்தம்லாம் வந்துட்டே இருக்கும். பாருங்க. அந்த ஃப்ரெண்டா இருக்குதுன்னா ரத்தமும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கூட அந்த எதுவுமே கேர் பண்ணாம அந்த டீர்ன எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதுக்குள்ள காக்கா வந்து பார்க்குறான் தூரத்துல இருந்து அவர் வர்றாரு அந்த ஹண்டர் வந்து. இந்த டீர்ன பிடிச்சுட்டு போணும்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சமா தான் இருக்கும் அது. அதுக்குள்ள வந்து இவரு கிட்ட வராரு. கிட்ட வந்து இவர் பிடிக்கிறதுக்குள்ள அது அது கட் ஆகும்னு நெனைக்கும். ஆனா, அதுக்குள்ள அந்த ஹண்டர் வந்து பிடிச்சிடுறாரு. அந்த மொமெண்ட்லயே வந்து அது கட் ஆயிடும். இந்த டீர் வந்து ஓடி போயிடும். டார்டாய்ஸ் வந்து தண்ணிக்குள்ள போயிடும்.
இவரு பார்த்துட்டே இருக்காரு. அந்த டார்டாய்ஸ்ன்னு சரி நம்ம டீன் போயிடுச்சுல, டார்டாய்ஸ்ன்னு பிடிக்கணும்னு சொல்லி டக்குன்னு டார்டாய்ஸ்ன்னு பிடிச்சிடுறாரு. அந்த தண்ணிக்குள்ள போறதுக்குள்ள. அப்போ வந்து ஐய்யய்யோ! டீர் நினைக்கும். ஐயோ! இந்த டார்டாய்ஸ்ன்னு புடிச்சுட்டாரே! சரி நானே வெளியில வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த டீர் வந்து வெளியில வந்துரும். அப்போ வந்து இவர் டார்டாய்ஸ்ன்னு விட்டுடுறாரு. டார்டாய்ஸ் விட்ட உடனே வந்து இந்த டீர் வந்து ஓடி போயிடும். இந்த தண்ணிக்குள்ள டார்டாய்ஸ் போயிடும். ஐய்யய்யோ! எல்லாமே மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹண்டர் அங்கிருந்து போறாங்க. இந்த 3 பேருமே வந்து பாவம் டார்டாய்ஸ் கிட்ட வந்துட்டு டார்டாய்ஸ்க்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. பாவம் நீ வந்து எனக்கு எனக்காக எவ்வளவு நீ கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு காக்காக்கும், டார்டாய்ஸ்க்கும் நன்றி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே என்ன நம்ம கத்துக்கணும்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு மைத்ரி அண்ணா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்பவுமே விட்டு விடக்கூடாது. நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடயே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றது வந்து அந்த பசங்களுக்கு புத்தர் இப்ப வந்து புத்தர் ஆயிட்டாரு இல்லையா? கௌதமர்ல இருந்து புத்தர் ஆயிட்டாரு. அந்த புத்தர் வந்து சொல்லிக் குடுக்குறாரு. இது அப்படி வந்து பசங்கள்கிட்ட அவர் இருக்காரு. அ திருப்பி வந்து அவரு வெளியில வரணும்னு சொல்லிட்டு அவரு நான் வெளியில ஒரு ஒரு ஊருக்கா போய்க்கிட்டே இருப்பாங்க. இந்த கொண்டன் நான் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவரோட ஃபாலோயர்ஸா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, இவருக்கு நெறைய சிஷ்யங்கள். புத்தருக்கு வந்து நெறைய சிஷ்யங்கள் வந்து அ அந்த டீச்சிங்ஸ் கேட்டு கேட்டு புத்தரோட டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய ஃபாலோயர்ஸ் வந்து ரெடி ஆகுறாங்க. புத்தர் கிட்ட ஒரு நேரத்துல வந்து ஒரு 1000க்கு மேல ஒரு ஊருக்குள்ள, ஒரு ராஜ்யத்துக்குள்ள இவங்கள வந்து இன்வைட் பண்றாங்க. அந்த ராஜ்யத்துக்குள்ள இன்வைட் பண்ணும்போது, இவங்க 1000க்கு மேல புத்தர் ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது, அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஆச்சரிய போறாங்க. அவங்க நடக்கும்பொழுது ஒரு சத்தம் இல்ல, ஒரு பேச்சு இல்ல. அவ்வளவு அமைதியா வந்து அவங்க நடந்து வந்து கொண்டே இருப்பாங்க. ஆச்சரியப்பட்டு அவங்கள வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணா அவங்களால போக முடியாது. அப்போ வந்து ஒரு பையன் எங்கிருந்து வரான்றது கூட நமக்கு தெரியாது. ஒரு பையன் வந்து ஒரு ஃப்ளூட் வாசிச்சுட்டே வர்றாரு. வாசிச்சுட்டே வரும்பொழுது, இவங்க போகணும் இல்லையா அந்த ராஜ்யத்துக்குள்ள. ஆ வாசிச்சுட்டே வரும்பொழுது எல்லாருமே அந்த ஃப்ளூட் மயங்கி அப்படியே வந்து அவங்க பலி குடுக்குறாங்க. இது எப்படின்னா, யசோதர அ நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து தலை மேல வச்சுட்டு போகும்பொழுது, நமக்கு கங்கா மாதா எப்படி வழி குடுக்குறாங்க. அப்படியே வந்து டிவைட் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து வழி குடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாமே வந்து இந்த புத்தரோட சிஷ்யருக்கு, புத்தருக்கு வந்து வழி குடுக்குறாங்க. சாரி. அந்த ராஜ்யத்துக்குள்ள ராஜா அந்த ஊரு ராஜா வந்து உள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. அவர் பேரு பிம்பிசாரா. வைஃப் வந்து வைதேகி. பையன் வந்து அஜாத சத்ரு. அவர் பேர். 3 பேர். அவங்க இவங்கள எல்லாமே அந்த கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, பிம்பிசாரா அந்த ராஜு வந்து இவருக்கு வந்து காலெல்லாம் கழுவுவாங்க இல்லையா? எல்லாமே கழுவிட்டு சிங்காசனத்து மேல அங்கே உட்கார சொல்றாங்க. எல்லா வரவங்க அந்த சிஷ்யர்ல எல்லாருக்குமே வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மரியாதை பண்றாங்க. மரியாதை கால்கள் கழுவிட்டு அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து இடம் சொல்றாங்க. எல்லாருமே வந்து அங்கே உட்கார்ந்துருக்காங்க. நெறைய மக்களும் அங்க வந்திருப்பாங்க. ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. புத்தர் வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றது, அந்த ராஜ கோட்டைக்குள்ள வர்றது, அவங்க வைஃப் வைதேகி ரா வைதேகி ஆகட்டும், அவங்க பையன் ஆகட்டும், எல்லாருமே வந்து சந்தோஷமா அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ராஜா சொல்றாரு, "இங்க எத்தனையோ பேர் மக்கள் இருக்காங்க. நீங்க ஏதாவது அவங்களுக்கு சொல்லுங்க" சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு 5
விஷயங்கள் வந்து அவர் சொல்றார். என்னன்னா முதல்ல வந்து அகிம்சை. யாருமே அகிம்சைன்னா விலங்குகளுக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சிந்தனை மூலமா பண்றது, நம்ம பேச்சு மூலமா யாருக்குமே நம்ம துன்பம் கொடுக்க கூடாது. யாருக்குமே துன்பம் கொடுக்க கூடாது. எல்லாருமே அகிம்சையிலோ நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கணும் சொல்லி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இது நமது இல்லை. ஒரு பொருட்கள் வந்து நமது இல்லை. ஒரு கார் ஆகட்டும், ஒரு வீடு ஆகட்டும், ஒரு ஜுவல் ஆகட்டும், நமது இல்லாத எதுவுமே நம்மை வந்து ஆசைப்படக்கூடாது. நமக்கு எது இருக்கோ அதுல நம்ம திருப்தி அடையணும் தவிர எதுவுமே யாருது நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருதுமே வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது சொல்லி 2வது பாயிண்ட் சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தர்மம் தர்மத்துடன் சில விஷயங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வைஃப்னு சொல்றது நம்ம சொல்றோம். அந்த வைஃப் கூட தான் நீங்க இருக்கணும் தவிர தப்பான வழிகளுக்கும் நம்ம போகக்கூடாது. தப்பான வழிகள் போனா தர்மத்தை விட்டு விட்டு நீங்க செய்யற செயல் வந்து நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால தர்மம் எது இருக்கோ அது கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ணணும் சொல்லி சொல்றாங்க. அப்புறமா வந்து பேச்சு ஒரு அன்பா நம்ம பேசணும். சத்தியத்துடன் தான் நம்ம பேசணும். எது சத்தியமோ அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் என்றது. இன்னொரு 5வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குடிக்கிறது, தட் இஸ் ட்ரிங்க் பண்றாங்க இல்லையா, ட்ரக்ஸ் இதெல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி சொல்றாங்க. இந்த 5 விஷயங்களை அவங்க இருக்கிறவங்க மக்கள் வந்து அப்படியே மயங்கி கேட்கிறாங்க. ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். கடைசியா ஒன்னே அங்க வந்து அவங்க பையன் இருப்பாங்க இல்லையா, அந்த பையனு பசங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க சொல்லி அந்த அம்மா வைதேகி ராணி வந்து அங்க கேட்கிறாங்க. அந்த கேட்கும் பொழுது வந்து பசங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ பசங்களும் அங்க வந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த பசங்கள் பார்த்து சொல்றாங்க, நம்ம எல்லாமே ஒரு கல்லா இருந்திருப்போம் சேர்ந்து. ஒரு செடியா இருந்திருக்கிறோம். ஒரு விலங்கா நம்ம இருந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம இப்போ எல்லாருமே இங்க நம்ம சேர்ந்து இருக்கிறோம். உங்களுக்கு வந்து நான் ஒரு கதை மூலமா வந்து ஒரு ஸ்டோரி மூலமா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் நான் வந்து ஒரு ஜென்மத்துல ஒரு மரமா இருந்தேன் நான். நம்ம கொக்குன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கொக்கு அங்க இருந்தது. ஒரு அழுக்கான தண்ணிக்குள்ள மீன்கள் எல்லாம் இருந்தது. மீன்களும் கிராப்ஸ் நம்ம சொல்றோம் இல்ல, அந்த கிராப் இருந்தது. சரி, இந்த கொக்கு என்ன செய்யும்னா, நான் வந்து அங்க நெறைய தண்ணி வந்து அங்க ஒரு பியூர் தண்ணியா இருக்கு. இங்க அழுக்கு தண்ணியா இருக்கு. நான் எடுத்துட்டு போய் உங்கள விட்டுடுறேன்னா, இவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் கொக்கு வந்து சாப்பிடும் இல்ல, அந்த மீன்கள் எல்லாமே வந்து. இல்ல நாங்க நம்ப மாட்டோம்னா, அப்போ வந்து அங்க ஒரு ஓல்ட் ஏஜ் மீன் வந்து வ வயசா இருக்கும் அதுக்கு. சரி நான் வந்து இறந்து போனா கூட பரவாயில்ல. சரி முதல்ல வந்து என்ன எடுத்துட்டு போய் அங்க விடுவோம்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வந்து அந்த கொக்கு வந்து இந்த மீன் எடுத்துட்டு போய் அங்க விட்டுட்டு திருப்பி வந்து எடுத்துட்டு வந்து இங்க விடணும்ல, அப்பதானே நம்புறாங்க. சரி இந்த அங்க தண்ணி இருக்கு. இந்த கொக்கு வந்து என்ன வந்து சேவ் பண்ணுது சொல்லிட்டு சொல்லும்போது இந்த அ கொக்கு என்ன செய்யுதுன்னா, எல்லாம் நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மீனா எடுத்துட்டு போயிட்டு, அங்கே அந்த இவர் மரமா இருந்தார் இல்லையா, அந்த மரத்துக்குள்ள போட்டு அந்த எலும்பெல்லாம் கீழ விழுந்துடும். அந்த மீன் எல்லாம் சாப்பிடும். இதே மாதிரி எல்லா மீன்களுமே அது சாப்பிடும். ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் அந்த மரத்துக்குள்ள வச்சுட்டு, அந்த எலும்பெல்லாம் கீழ விழுந்துடும். அது வந்து சாப்பிடும். கடைசியில வந்து கிராப் இருக்கும். அந்த கிராப்க்கு ஒரு டவுட் வரும். இந்த மீன் எல்லாமே
எடுத்துட்டு போய் கரெக்டா வைக்குதா இந்த கொக்குன்னு சொல்லிட்டு அது அந்த கொக்கு வந்து வாயில எடுக்கும்போது அது சொல்லும், இல்ல நான் வந்து ரொம்ப வெயிட்டா இருப்பேன், நான் வந்து கழுத்து மேல உட்கார்றேன். சரி பரவாயில்ல, அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொக்கு கழுத்து மேல இந்த கிராப் உட்கார்ந்துரும். உட்கார்ந்த உடனே வந்து அது அந்த மரம் கிட்ட கொண்டு போகும். கொண்டு போகும் பொழுது இந்த வராது இல்லையா அந்த கொக்கு. இது கிராப் வந்து கீழே வர முடியாது. இதுக்கு புரிஞ்சிச்சு எல்லாமே எலும்பெல்லாம் வந்து கீழே இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மீன் எல்லாமே வந்து சாப்பிட்டுருக்கு. சரி இந்த கிராப்ஸ் இல்ல இல்ல நான் எதுவுமே இல்ல நீ வந்து அந்த தண்ணி கிட்ட எடுத்துட்டு போ. அது வரைக்கும் நான் கீழே இறங்க மாட்டேன் சொல்லி அந்த கிராப் சொல்லும். சொல்லும் பொழுது சரி இது எப்படியாவது நம்ம பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த கொக்கு வந்து எடுத்துட்டு போயிடும். எடுத்துட்டு போன உடனே வந்து அது தண்ணி கீழே நிக்கும்ல, இது என்ன செய்யும் இந்த கிராப் கழுத்து மேலதானே இருக்கு. அந்த கழுத்து கடிச்சு அது வந்து அது இறந்து போயிடும் கொக்கு. இது வந்து தண்ணிக்குள்ள போயிடும். அதுதான் சொல்லுவாரு. இதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யாரு புத்தர் வந்து பசங்களுக்கு எப்பவுமே இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கருணையுடன் இருக்கணும், லவபுல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம உடம்பு ஒரு ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும் சொல்லி ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பாருங்க புத்தர் வந்து யாருக்கு எப்படி சொல்லணும், பசங்களுக்கு எப்படி சொல்லணும், சிஷ்யர்களுக்கு எப்படி சொல்லணும், அங்க இருக்கிற மக்களுக்கு எப்படி சொல்லணும், அவரு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவரோட டீச்சிங்ஸ் ஆன்றது சொல்லி கொடுக்கிறார் புத்தர் வந்து. இதுதான் மாஸ்டர் ஓல்ட் பாத் நியூ கிளவுட்ஸ் என்ற புத்தகத்திலோ இருந்து நான் புரிஞ்சுக்கினது, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். புத்தருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் தெரிவிக்கிறேன். இங்க உட்கார்ந்த மாஸ்டர்ஸ்க்கும், பத்ரிஜி அவர்களுக்கும், மகா அவதார அறக்கட்டளை மாஸ்டர்ஸ்க்கும், குழுவினருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி 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 மாஸ்டர்ஸ்.